மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம். நேற்று முன்தினம்தான் நம்முடைய தலைவர்கள் அனைவரிடத்திலும் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது, அதில் நாங்கள் பங்கேற்று கண்டன உரை ஆற்ற வேண்டும் என்று தொலைபேசி வாயிலாக கேட்ட பொழுது யாரும் நிற்கவில்லை. ஒரு நல்ல பிரச்சனை, நல்ல முடிவு, வந்து விடுகிறேன் என்று எல்லோரும் ஒப்புதல் அளித்து வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிடம் முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய சொந்த பிரச்சனை அல்ல, நம்முடைய நாட்டினுடைய கௌரவத்திற்குரிய பிரச்சனை. ஒருவர் இருவர் பிரச்சனை அல்ல, 100 பேர் பிரச்சனை அல்ல, அல்லது ஒரு சில ஆயிரம் பேர் பிரச்சனை அல்ல, லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய பிரச்சனை என்பது எல்லோருக்கும் தெரியும். அங்கே அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. புதிதாக ஒருவர் குடியரசுத் தலைவராக அந்த நாட்டில் ட்ரம்ப் பொறுப்பேற்றிருக்கிறார். நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக வேண்டிய மிக நெருக்கமான நண்பர். அவர் வேற நாடு இவர் வேற நாடு என்று சொன்னாலும் கூட மிக நெருக்கமான நண்பர். அவர் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று அவர் வணங்காத தெய்வமே பாக்கி அல்ல. அமெரிக்காவில் இவர் வெற்றி பண்ணுங்கிறதுக்காக மிகவும் விருப்பத்தோடு இருந்தவர் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் சென்றிருக்கிறார். இங்கே முழக்கமிட்டதை போல அமெரிக்கா இந்தியாவினுடைய நட்பு நாடு என்று சொல்லப்படுகிறது. அது கடந்த கால வரலாறுக்கெல்லாம் போனால் அது நட்பு நாடா பகை நாடா என்பது அது வேறு விஷயம். இப்பொழுது பிரச்சனை என்ன என்றால், நமது நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், பரிதவித்தும் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெரிய பிரச்சனை அதுதான் பிரச்சனை. தங்க விலை ஏறுவதை காட்டிலும் மிகப்பெரிய அபாயகரமான பிரச்சனை எது, அது என்றைக்கு வெடிக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தலைதூக்கி நிற்கக்கூடிய பிரச்சனை வேலையின்மை என்கிற பிரச்சனை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா என்று பரிதாபகரமான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் 2014 அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். நான் பிரதமரானால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். எது ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையை சொன்னால் வாக்களிப்பார்கள் என்பது மற்ற எல்லோரை காட்டிலும் பிஜேபிக்கு மிக நன்றாகவே தெரியும். நம்மை காட்டிலும் அவருக்கு அதிகமாக தெரியும். ஆகவே அதை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தார். நாட்டு மக்களும் வாக்களித்தார்கள். 10 ஆண்டு முடிந்து 3வது முறையாக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் வேலை கொடுத்தபாடு இல்லை. இதனுடைய விளைவு நமது நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் முறைப்படி விசாக்கெல்லாம் வாங்கி, முகவர்கள் மூலமாக விசாக்கெல்லாம் வாங்கி அமெரிக்கா சென்று, அங்கு சென்றால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைத்தால் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம், தாய் தந்தையரை காப்பாற்றலாம், சகோதர சகோதரிகளை காப்பாற்றலாம், சகோதரிக்கு திருமணத்தை செய்து வைக்கலாம், பணமெல்லாம் சேர்ந்தவர்கள் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு கனவோடு அங்கு சென்றவர்களை அந்த நாடு சட்டவிரோத குடியிருப்பு என்று வெளியேற்றுகிறது. அவ்வாறு வெளியேற்றுகிற பொழுது நம்ம நாட்டில் மட்டுமல்ல பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வெளியேற்றுகிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல பல நாட்டைச் சேர்ந்தவர்கள். வெனிசுலா என்கிற நாடு ஒரு சின்னஞ்சிறு நாடு. நமது நாட்டோடு ஒப்பிடுகிற பொழுது மிக மிக சிறிய நாடு. அந்த நாடு என்ன செய்கிறது, தன்னுடைய விமானத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து தனது நாட்டு மக்களை கௌரவமாக திருப்பி தனது நாட்டிற்கு அழைத்துக் கொண்டது. ஆனால் இந்தியர்களை அமெரிக்காவுக்குரிய ராணுவ விமானத்தில் ஏற்றி, ஏதோ மூட்டைகளை ஏற்றுவதை போல, கலிசடைகளை ஏற்றுவதை போல ஏற்றியது மட்டுமல்ல, கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு, இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், வரிசையா விலங்கிட்டு எல்லா ஊடகங்களும் செய்தி வந்தது, விலங்கிட்டு அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். கொண்டு வந்து பஞ்சாப்ல கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. பஞ்சாப் எப்படிப்பட்ட மாநிலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். மாவீரன் பகத்சிங்கை தந்த மாநிலம் அந்த மாநிலம்.
அப்படிப்பட்ட மாநிலத்தில் கொண்டு வந்து இறக்கி விடுகிறார்கள். இது நாடாளுமன்றத்தில் பிரச்சனையாக இருக்கிற பொழுது நாடாளுமன்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்கள் அதை கண்டித்து பேசவில்லை. அமெரிக்கா அப்படி செய்திருப்பது அநீதி என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக அதை நியாயப்படுத்தி பேசுகிறார். அது அந்த நாட்டு சட்டம். இது கடந்த 2012 முதல் அமலில் இருக்கிறது. இதை ஒன்று நாம் செய்துவிட முடியாது என்று கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறார். கொஞ்சம் கூட கூச்சநாச்சமின்றி நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்தியர்களை, இந்திய மக்களை, 140 கோடி மக்கள் ஏதோ கொண்டு வந்து 100 பேர் 200 பேர் இறக்கி விட்டாங்க என்பது அல்ல. நாம் ஒவ்வொருவரும், இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் அவமானப்படுத்தப்படுகிறோம். இந்த அவமானத்தை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய அணியில் உள்ள எல்லா தலைவர்களும், எல்லா கட்சிகளும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று நம்முடைய வலுவான கண்டனத்தை அமெரிக்காவுக்கு தெரிவிக்க வேண்டும், ஒன்றிய அரசாங்கத்துக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிற முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான தோழர்கள், எல்லா கட்சிகளைச் சேர்ந்த தோழர்கள், சிபிஐ மட்டும் அல்ல, சிபிஐ, சிபிஎம், திமுக, மதிமுக, காங்கிரஸ், எல்லா கட்சிகளைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, முஸ்லிம் உரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி என்று அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் பங்கேற்றிருக்கிற ஒரு மகத்தான வெற்றிகரமான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, நிறைய தலைவர்கள் தொடர்ந்து வருகை தர இருக்கிறார்கள், தொடர்ந்து பேசுவார்கள்.